சோழிங்கநல்லூர் பகுதியில எத்தனை ஏழைகள் மக்கள் இருந்தாலும் பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக நான் அனைத்து தெருக்களுக்கும் கிராமணத்தை பட்டா 7000 பட்டா வழங்கணும். அந்த பட்டாவை இப்ப என்ன பண்றீங்கன்னா, அது பட்டா கொடுத்துட்டாங்க, எல்லா கையிலும் பட்டா இருக்குது. இப்ப என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு பேரு கம்ப்யூட்டர்ல மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா தான், அவங்க தான் டிஜிட்டல் மைண்ட் வச்ச. நான் இன்னைக்கு இந்த வேற வழியா சொல்றேன், அரசியல் விட்டு கூட போயிடுறேன். தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மாவுக்கு நிகராக ஆட்சி யாருன்னா நடத்தினாருன்னு இல்ல, அறிவு யாராவது இருந்ததா, நிர்வாக திறமை. நான் குறை சொல்லவில்லை. இந்த நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்களே அம்மாவை பார்த்து வணங்கி விட்டு போவார்கள். காரணம் என்னவென்றால், அவர் இருக்கிற இந்த கட்சிக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் பார்த்து வணங்குவாங்க. புரட்சி தலைவர் அம்மாக்காக வணங்க மாட்டாங்க. அவங்க பண்ற நிர்வாகத்தை பார்த்தா டெல்லியில் இருக்கிறவங்க கூட எழுந்து அவங்க சீட்ல கையெழுத்து கும்பிட்டு போவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் போனார்னா அவங்க கிட்ட போய் கும்பிடு போட்டு உட்காருங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் போய் காலில் விழுறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுதான். ஆனா அண்ணன் எடப்பாடி அண்ணன் யாரையும் மதிக்க மாட்டாரு, யாரையும் கேட்க மாட்டாரு. இந்த மக்களுக்காக, இந்த தொண்டருக்காக, அனைவருக்காக ஆட்சி நடத்துவார். நீங்கள் நம்பி இருக்கலாம். பட்டாவை அதே போல 24ஆம் தேதி ஆர்கே கன்வென்ஷன் சென்டர்ல நீலாங்கரையில் நாளைக்கு கொடுக்கறேன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீ பட்டா கொடுக்கட்ட நான் வரவேற்கிறேன், சந்தோஷம். ஏன்னா நான் சொல்ற இடத்துல கொடு பட்டா. நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க 2 லட்சம் பட்டா நீஞ்சம்பாக்கத்துல பெத்தல் நகர்ல கொடு, நான் கை தட்டி வரவேற்கிறேன். உனக்கு அதை பாராட்டுறேன். அதே மாதிரி சோழிங்கநல்லூர்ல எம்எல்ஏ இருக்கிற காந்தி நகர்ல 50 வருஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பட்டா கொடு, நான் உன்னை வரவேற்கிறேன், பாராட்டுறேன். அதே மாதிரி உள்ளாகரத்துல பட்டா இல்லாம 50 வருஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு பட்டா கொடு. பட்டா இருக்கிறவங்களுக்கு நீ பட்டா கொடுப்பது அது மிக மோசடி வேலை. நீ செய்யற இது மோசடி வேலை. அதே போல கோயிலம்பாக்கத்து சத்யா நகர்ல ஒரு 2000 குடும்பம் இருக்குது, அதுக்கு பட்டா கொடு, நாங்க உன்னை வரவேற்கிறோம். அதே போல பள்ளிக்கண்ணுல காமாட்சி நகர் மற்றும் பல நகரங்கள் இருக்கிறது இந்த பகுதியில. அதை காலி பண்றதுக்கு நீங்க எல்லாம் உறுதுணையா இருக்கிறீங்க. வார்டு மெம்பரை விட்டு மிரட்டுறீங்க, கவுன்சிலர் விட்டு மிரட்டுறீங்க, எம்எல்ஏ விட்டு மிரட்டுறீங்க. இந்த காமாட்சி நகர், வேப்பம்பட்டி போன்ற பல்வேறு நகரங்கள்ல பட்டா இல்லாம இருக்கிறீங்க. நீங்க நாங்க சொல்ற கேட்க வேணாம். நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்க 2 லட்சம் பட்டா ஏழை மக்களுக்கு பட்டா தரேன்னு சொன்னீங்க, அந்த மக்களுக்கு பட்டா கொடுங்க. அதே போல மேடவாக்கம் பகுதியில பட்டா கொடுங்க. அதே போல பெரும்பாக்கம் பெருங்குடியில கல்லுக்குட்டியில 50 வருஷமா இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு பட்டா கொடுங்க, நான் உங்களை பாராட்டுறேன். சித்தாலப்பாக்கத்தில் இருக்கிற பகுதியில் பட்டா கொடுங்க. நாங்க கொடுத்த பட்டாவை அதுல ஒரு ஜராசை விட்டு பேர் எடுத்து அதை எழுதி கொடுக்குறதுக்கு நீ யாரு? உங்க பட்டாவே நான் வாங்கினேன். இன்னைக்கு சொல்றேன், எனக்கு பட்டா என் கையில இருக்குது, அதுக்கு லோன் கிடைக்குது, அது வீடு கட்ட முடியுது. யாராவது கட்ட முடியல சொல்லுவாங்க. இந்த கூட்டத்திலேயா இருக்கட்டும், இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியிலே இருக்கட்டும், எல்லா கிராமணத்தை பட்டாக்கு கடன் கொடுக்குறாங்க, வீடு அனுமதி கட்டுறதுக்கு கொடுக்குறாங்க. அதுல வீடு கட்டினா யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்றேன், தண்ணி கூட நிக்காது, மழை பெய்ந்தா தண்ணி கூட நிக்காது கிராமணத்தை பட்டாக்கு. அதெல்லாம் நாங்க 2011 அம்மாவுடைய ஆட்சியில அண்ணன் செங்கோட்டை அண்ணன் மந்திரியா இருந்தாரு, அப்ப நான் வாங்கி கொடுத்தேன் 7000 பட்டா. அதை விட்டுட்டு இப்ப நீங்க பட்டா கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறீங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எப்பொழுதும் சொல்லுவார், நாங்கள் கட்டின கட்டடத்துக்கும், நாங்க கட்டிய பாலத்துக்கும், நாங்க போட்ட திட்டத்துக்கும் நீ ஸ்டிக்கர் ஒட்டி பேர் வைத்துக் கொண்டு வருகிறேன். ஸ்டாலின் அவர்களே, இதை மாற்றிக்கொள். மாற்றாவிட்டால் நாங்கள் 2026 கண்டிப்பாக மாற்றி விடுவோம் என்று சொல்லியிருக்கிறார். காரணம் என்னவென்றால், சாதாரண இல்ல அண்ணன் எடப்பாடி அவர்கள் சாதாரண கிளை கழக செயலாளர், ஊராட்சி கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், மாநில அம்மா பேரவை செயலாளர், இது போன்ற பல பதவிகளை வகித்து தலைமை நிலை செயலாளர், அதுக்கப்புறம் இப்ப பொதுச் செயலாளர் வந்துக்கிறாரு. அவரு பொதுச் செயலாளர் கேட்கல, என்ன போல தொண்டனை சேர்த்து அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி இருக்கிறோம். எந்த காலகட்டத்திலையும் அவரை விட்டு கொடுக்க மாட்டோம். அவருக்கு இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் சென்னை புறநகர் மாவட்டமே அவருக்கு தோளு தோணையாக இருந்து ஆட்சியில் வருவதற்கு நாங்கள் உறுதியேற்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக இந்த மக்கள் இந்த வெயிலிலே பொதுமக்கள் நின்னதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாக பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.